பொதுமக்களின் வாங்கும் சக்தியை அதிகரிக்கவும், மக்கள் மத்தியில் வரிச்சுமையை குறைக்கவும் மத்திய அரசு 4 பிரிவில் இருந்த ஜிஎஸ்டியை 2 பிரிவாக மாற்றியது. 5% மற்றும் 18% ஆகிய இரு வரம்புக்குள் கொண்டு வந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியும் வரவேற்பும் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக விவசாய பொருட்கள், உரம், பூச்சி மருந்து, இடுபொருள் ஆகியவற்றை 5% ஜிஎஸ்டிக்குள் கொண்டு வந்தது விவசாயிகள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் உழவு இயந்திரங்கள், டிராக்டர், டில்லர் மற்றும் உழவு சார்ந்த இயந்திரங்களை, நடவு இயந்திரம், அறுவடை இயந்திரம் ஆகியவை 5% வரி குறைப்பு செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஒரு கூடுதல் மகிழ்ச்சியாக விவசாயிகள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. விவசாய பொருட்களுக்கு மானியம், குறைந்த வட்டியில் கடன், மேலும் ஜிஎஸ்டி வரி குறைப்பு போன்ற அனைத்து சலுகைகளையும் வழங்கிய மத்திய அரசுக்கும் பாரத பிரதமருக்கும் விழுப்புரம் மாவட்ட விவசாயிகள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். இதுகுறித்து விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் முருகையன் கூறுகையில், ஜிஎஸ்டி குறைத்துள்ளது. அது விவசாயிகள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியாக உள்ளது. டிராக்டருக்கு 12%லிருந்து 5%ஆகவும், மற்ற பொருட்களுக்கு அனைத்து விவசாய இடுபொருளுக்கும் 5% வரி விதிப்பு என்பது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி அளிக்கிறது. மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும், நிதித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயி பாஸ்கர் கூறுகையில், பவர் வீடர், பவர் டில்லர், உரம், பூச்சி மருந்து ஆகியவற்றிற்கு 5% ஜிஎஸ்டி விதிப்பால் நிறைய பயனடைவார்கள் என்று நினைக்கிறோம். வரி குறைப்பால் விவசாயிகள் நிறைய லாபம் அடைவார்கள் என்று நினைக்கிறோம். இதனால் மாண்புமிகு பிரதம மந்திரிக்கும், மாண்புமிகு நிதி அமைச்சருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். டிடி தமிழ் செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஜி. சுரேஷ்.